திருச்சிற்றம்பலம். மெய்யடியார் பெருமக்களே, இந்த நில உலகத்திலே உள்ள உயிர்கள் அனைத்தும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற்று சீரோடும் சிறப்போடும் வளமாகவும் நலமாகவும் வாழ்வாங்கு வாழ வேண்டும், வாழ்வாங்கு வாழ வேண்டும், வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி மகிழ்கிறேன். அடியேன் திருச்செங்கோடு சன்மார்க்க சங்க புலவர் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி. திருச்சிற்றம்பலம். அடியார் பெருமக்களே, நீங்கள் நாள்தோறும் துயில் உணருங்கள், நல்ல சிந்தனையோடு துயில் உணருங்கள். நல்ல நமச்சிவாய என்ற பஞ்சாட்சரத்தை, ஐந்தெழுத்து மந்திரத்தை அற்புதமாக ஓதிடுங்கள். இந்த நமச்சிவாய என்று காலையிலே நீங்கள் ஓதுவீர்களேயானால் அது உங்களுடைய நல்வாழ்வுக்கு அது அடிப்படையாக அமையும். நல்ல அறிவார்ந்த அருளாளர்கள் கூறுகிற அறிவுரைகளை எல்லாம் கேட்டு அகமகிழுங்கள். நல்லதே நினையுங்கள், நல்லதே சொல்லுங்கள், நல்லதே செய்யுங்கள். நலமாக வாழ்வீர்கள், வளமாக வாழ்வீர்கள். வாழ்வில் எந்த விதமான குறையும் இருக்காது. திருச்சிற்றம்பலம். அன்னம்பாளிக்கும் தில்லைச்சிற்றம்பலத்திலே அருள் நடனம் ஆடிக்கொண்டிருக்கிற நம்பெருமன் சிவபெருமன் குத்த பெருமன் அருள்மிகு சிவகாம சுந்தரி உடனமர் நடராஜ பெருமானுடைய பேரருளையும், மாப்பிள்ளைக்குப்பம் அருள்மிகு காமாட்சி உடனமர் கைலாசநாதருடைய பேரருளையும், அருட்குருமார்களுடைய குருவருளையும், அடியார் பெருமக்களாகிய உங்களுடைய அன்புரைகளையும் வாழ்த்துறைகளையும் துணையாக கொண்டு அடியேன் மனம் மொழி மெய்களாலே வணங்கி இன்று முதலாம் திருமுறையிலே திருச்செம்பொன்பள்ளி என்ற திருத்தலத்தை நாம் சிந்திக்க இருக்கிறோம். சோழ நாட்டினுடைய காவிரியினுடைய தென்கரை தலம். மயிலாடுதுறையிலிருந்து திருச்செம்பொன்பள்ளிக்கு செல்வதற்கு பேருந்து வசதி இருக்கிறது. இந்த தலம் செம்பன்னார் கோயில் என இக்காலத்திலே வழங்கப்படுகிறது. இந்த காலத்தில் சொல்கிறது செம்மனார் கோயில்பாங்க. செம்மனார் கோயில் தான் திருச்செம்பொன்பள்ளி என்பது. இந்திரன் விருத்திராசுரனை கொல்வதன் பொருட்டு இங்கே பூசித்து வழிபட்டான். அதனால் இதுக்கு ஒரு இந்திரபுரின்னு கூட ஒரு பேர் உண்டு, இந்திரபுரி. முருகப்பெருமான் தாரகாசுரத்துடைய பொருட்டு, தாரகனை அசுரம் செய்ததற்கு பொருட்டு புசித்தமையினாலே ஸ்கந்தபுரின்னு ஒரு பேர் உண்டு, இந்திரபுரின்னு பேர் உண்டு, செம்பனார் கோயில் என்ற பேர் உண்டு. பிரம்மன் பூசித்து படைப்பு தொழிலை கைவரப்பெற்றான். இங்கே ரதி பூசித்து தன் பதியாகிய காமனை அடைந்தாள். நாககன்னியர்களெல்லாம் வழிபட்டு இருக்கிறார்கள். நாககன்னியர்களை வழிபட்டு நல்ல கணவனை அடைந்திருக்கிறார்கள். இந்திரன் தட்சண யாகத்தில் கலந்து கொண்ட குற்றத்திற்கு பரிகாரத்தை அருளிய தலம் இந்த திருத்தலம். வசிஷ்டர், திக்குப்பாலகர்கள், காவிரி, சமுத்திரம் முதலியவர்களும் பூசித்து பேறு பெற்றார்கள். வீரபத்ரர் தட்சய யாகத்துக்காக அவதரித்த தலமும் இதுதான். இந்த தலத்தில் இருந்து அருகாமையிலே ஓடுகிற காவிரியிலே இட்ட எலும்புகள் இன்று பூமரங்களாக இறைவனுக்கு சாத்த பயன்பெறும். சுவாமியினுடைய பெயர் சொர்ணபுரீஸ்வரர், அம்மையினுடைய பெயர் சுகந்தவன் நாயகி. மறுவார் குழலி. தலவிருஷம் வன்னி தீர்த்தம். தீர்த்தம் இந்திர தீர்த்தம். காவிரி முதலியான கிழக்கு பார்த்த சன்னதி அம்பாள். அம்மை தென்பாகத்திலே மேற்கு முகமாக எழுந்தருளி இருக்கிறார். அப்படிப்பட்ட அருமையான ஒரு திருத்தலம் திருச்செம்பொன்பள்ளி. திருச்சிற்றம்பலம். ஆளுடைய பிள்ளையர் திருமயிலாடுதுறை என்னும் மயூரத்தை அடங்கி வணங்கி பதிகம் பாடி வழியிலே விளநகரை வணங்கி திருச்செம்பொன்பள்ளியை அடைந்தார். அங்கு அணியினல் சூழ கைத்தலைப்படை வீரராகிய செம்பொன்பள்ளியாரை வணங்கி மறுவார் குழலி என்ற ஒரு பதிகத்தை பாடினார். இந்த பதிகத்திலே மறுவார் குழலிங்கிறது அம்பாளுடைய பெயர். 7வது திருப்பாடலையும் கையார் சூலமேந்தும் கடவுளை என்று சூலத்தை கைத்தளத்திலே படை வீரர் என்று சேக்கிழார் பெருமானும் கூறுகிறார். திருச்சிற்றம்பலம். 4வது பாடல்.
முதலாம் திருமுறை 25வது பதிகம் திருச்செம்பொன்பள்ளி. 4வது பாடல். மழுவாள் ஏந்தி மாதோர் பாகம் ஆக, மழுவாள் ஏந்தி மாதோர் பாகம் செழுவார் செம்பொன்பள்ளி மேவியே. எழிலார் புரிபுன் சடையம் இறைவனை தொழுவார் தம்மேல் துயரம் இல்லையே, தொழுவார் தம்மேல் துயரம் இல்லையே. மழுவாகிய வாளை ஏந்தி இருக்கிறார். உமையொரு பாகனாக இருக்கிறார். வளம் பொருந்திய அந்த செம்பொன்பள்ளியிலே எழுந்தருளிய அழகு பொருந்திய முறுக்கு ஏறிய சிவந்த சடைமுடியை உடையவன். அப்படிப்பட்ட இறைவனை யாரொருவர் தொழுகிறார்களோ அவர்களுக்கு துயரமே இல்லை, துன்பமே இல்லை. தொழுவார்க்கு துயரம் இல்லை என்கிறது. இப்போ துயரம் இல்லாமைக்கு 2 ஏது. ஒன்று பகை, இன்னொன்று பிணி. தடுத்தல், பிணியை தடுத்தல். மற்றொன்று இன்பத்தை பெருக்குதல். இவ்விரண்டையுமே பெற இறைவன் மழுவாள் ஏந்தி இருக்கிறான். பகையும் பிணியும் தடுத்திருக்கிறான். மாதோர் வாகனாக இருக்கிறார். தான் இருந்து இன்பம் பெருக்கிக் கொண்டிருக்கிறார் என்பதை உணர்த்துகிறார். திருச்சிற்றம்பலம். மழுவாள் ஏந்தி மாதோர் பாகம் ஆக செழுவார் செம்பொன்பள்ளி மேவிய. எழிலார் புரிபுன் சடையம் இறைவனை தொழுவார் தம்மேல் துயரம் இல்லையே. திருச்சிற்றம்பலம். எனவே அடியார் பெருமக்களாகிய நாம் அனைவரும் திருச்செம்பொன்பள்ளி, தற்பொழுது செம்பனார் கோவில் என்று வழங்கப்படுகிறது, அங்கே சென்று அங்குள்ள பெருமானையும் பெருமாட்டியையும் வணங்கி பெருவாழ்வு வாழ்வோம், அனைவரையும் அவன் அருள் துணை கொண்டு வாழ்விப்போம் என்று கூறி அடியார் பெருமக்கடந்து விடைபெறுபவர் அடியேன் திருச்செங்கோடு சன்மார்க்க சங்க புலவர் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி. காவாய் கனக திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. மீண்டும் நாளை சந்திப்போம் அடியார் பெருமக்களை. திருச்சிற்றம்பலம். ஓம் நமச்சிவாய.